நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அமர்வு தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் இரு அவைகளில் இருந்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இரு அவைகளில் இருந்தும் வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தின் வெளியே நின்றவாறு கையில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், மேலும் விவரங்கள். முடிவுகள் வெளியாகி பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினத்தில் மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதில் ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் சிறப்பு நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மற்ற மாநிலங்களுக்கு நிதிகள் ஒதுக்குவதில் ஒரு பாரபட்ச முகத்துடன் மத்திய அரசு செயல்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் இன்று காலை அவை கூடியதும் அமளியில் ஈடுபட்டு ஏன் மற்ற மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை, ஏன் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது ஒரு வஞ்சிக்கும் செயலாக இருக்கிறது, மற்ற மாநில மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் இதற்கு முறையாக மத்திய நிதி அமைச்சர் பதிலளிக்க வேண்டும், பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆக்ரோஷமாக அமளியில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து இரு அவைகளிலுமே இருந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையை புறக்கணித்து தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மத்திய அரசு தொடர்ச்சியாக பாராமுகமாக பல்வேறு பாரபட்சத்துடன் செயல்படுகிறது என்றெல்லாம் அவர்கள் குற்றம் சாட்டி இருந்தார்கள். ஏற்கனவே மக்களவை தேர்தலின் போது முடிவுகள் வெளியாகி இருந்த போது பாஜகவிற்கு வாக்களிக்காத மக்களுக்கு அவர்கள் ஒரு விதமாகவும் தங்களுடைய கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆந்திரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியும் ஒதுக்கியிருக்கிறார்கள் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வைத்திருந்தன. அதே போல வெள்ள தடுப்பு, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்காமல் தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற கேரளா போன்ற மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்காமல் பட்ஜெட்டில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி அமளியில் ஈடுபட்டு தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் வெளிநடப்பு செய்த பின்பு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.